வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று காலை நம்பெருமாள் முத்துக்குறி பாசுரத்திற்கு ஏற்ப முத்து கிரீடம், முத்து கலிங்கு ஆபரணம், முத்தங்கி, மார்பில் மகாலட்சுமி பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்களுடன் மூலஸ்தானத்தில் இருந்து திருப்பல்லக்கில் புறப்பாடாகி அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். நம்பெருமாள் உற்சவரின் முத்தங்கி மற்றும் முத்து கிரீடம் சேவையை பெருந்திரளான பக்தர்கள் இன்று தரிசனம் செய்தனர். இன்று மாலை வரை அர்ஜுன மண்டபத்தில் காட்சியளிக்கும் நம்பெருமாள் இரவு 7 மணிக்கு மேல் புறப்பாடாகி இரவு 9 மணிக்கு மேல் மூலஸ்தானம் சென்றடைகிறார். நாளை பகல் 10 நாளை முன்னிட்டு நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அதேபோல் விழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நாளை மறுநாள் அதிகாலை 5:45 மணிக்கு நடைபெறும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உபயதாரர்கள் சார்பில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி திருக்கோலத்தில் மயில் மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் 3 முறை பிரகாரம் வலம் வந்தார். காலை 9:30 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் தொடங்கியது. காலை 11 மணிக்கு தலைமை அர்ச்சகர் சந்திரசேகர குருக்கள் தலைமையில் மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. அனைவருக்கும் திருமண அட்சதை பிரசாதமும் சர்க்கரை பொங்கல், புளியோதரை பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சாமியை தோளில் ஏந்தியபடி வலம் வந்த பாதம் தாங்கிகள் தரையில் இருந்த எலுமிச்சம்பழத்தை நெற்றியால் உடைத்தும் கண்களால் ரூபாய் நோட்டுகளை எடுத்தும் சாகசம் செய்து பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். திருக்கல்யாண உற்சவ ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார்,
அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி கோபால், மோகன கிருஷ்ணன், செல்வகுமரன் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தினமும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு வருகின்றனர். இன்று வார விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறை என்பதால் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வழக்கமாக வரும் பக்தர்களை விட பல மடங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் கோயிலில் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வந்த வாகனங்கள் பார்க்கிங் செய்ய இடமில்லாமல் தேரடி வீதியில் ரோட்டை ஆக்கிரமித்து நிறுத்தினர். இதனால் திருவண்ணாமலை நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் அவதிக்குள்ளாகினர். மதுரை கூடல் நகரில் காரிய சித்தி விநாயகர் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் சிவ திருவோடு அறக்கட்டளை சார்பில் உழவார பணி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகம் வெளிப்பகுதிகளில் சிவனடியார்கள் உழவார பணியை மேற்கொண்டு சிவனருள் பெற்றனர். தொடர்ந்து பிற கோயில்களிலும் உழவார பணி மேற்கொள்வோம் என சிவனடியார்கள் கூறினர். எல்லாருமே உழவார பணி பண்றதுக்கு ஐயா நம்மளை தேர்ந்தெடுத்ததுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எத்தனையோ கோடி மக்களுக்கு நடுவுல எல்லாருமே புற உலக வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மத்தியில இறைவனை நம்ம அகத்திலையும் தேடி அவர் வீச்சிருக்க இந்த கோயில்ல உழவாரம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்ப நம்ம நினைக்கிறோம் இங்க கல் இருக்காங்க, கல்லை வச்சு செவர் கட்டியிருக்காங்க, டைல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கிளீன் பண்றோம். அப்புறம் இந்த காவா போற பகுதி இதெல்லாம் நம்ம கிளீன் பண்றோம் நினைக்கிறோம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆன்மீகம். என்னன்னா இப்ப நம்ம பூர்வ ஜென்ம தொடர்பு இருந்தாதான் சிவ குடும்பத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இருந்தனால மட்டுமே நம்மளால தொட முடியுது உலகாரத்தை. அப்படின்னா எத்தனையோ முனிவர்களும் எத்தனையோ சித்தர்களும் நிறைய பேர் தவம் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு கர்மாவால ஒரு மாயையில மாட்டி அவங்களால முக்தி பாதையில இருந்து ஒரு தடங்கள் வரும் பொழுது அவங்க இறைவன் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஐயா ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டேனா, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா நான் உங்களை விட்டாலும் நீங்க என்ன விட்டாதீங்கன்னு வேண்டுவாங்க. உன்னோட கோவில் படியா, உன் கோவில்ல ஒரு கல்லா, ஒரு துரும்பா, ஒரு மரமா, ஒரு தூசா நான் பிறக்கணும்னு வேண்டுவாங்க. இப்ப நாம ஒரு கோயிலுக்குள்ள கிளீன் பண்ற ஒரு பொருளுமே முனிவர்கள், ரிஷிமார்கள், மகான்கள் சும்மா நம்ம நார்மலா உழவார பண்ணலாம் பண்ணல.
அவ்வளோ பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? ஓம் நமச்சிவாய. நம்ம நாம பண்ற ஒரு பொருளை தொட்டு நம்ம பண்ற இந்த உழவார பணியிலையும் மன தூய்மையோட எவ்வளவு பெரிய மகான்கள் ரிஷிகளை கிளீன் பண்றோம் அப்படின்ற மனப்பக்குவத்தோட பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது போக மன தூய்மை வச்சுக்கோங்க. உள்ளத்துக்குள்ள இருக்க இறைவனை வழிபடுங்க, இல்லற கடமையை செய்யுங்க, அதுக்கப்புறம் உழவாரம் வாங்க. எல்லாரோட அடியார்களோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறேன். சிவாய நம. உழவார பணி திருப்பணி செய்யக்கூடிய பக்தர்களுக்கு எங்களுடைய கோயில் சார்பாக மிகப்பெரிய நன்றி. மதுரையுடைய அரசு மீனாட்சி முப்பனாருடைய அனுகிரகத்தினால எங்களுடைய கோயிலானது கூடல் மாநகரத்தினுடைய மதுரையில் எல்லாருடைய 64 திருவிளையாடல் நடைபெற்ற இந்த புண்ணிய சேத்திரத்தில் நம்முடைய மதுரையில் அமைந்திருக்க எங்களுடைய கோயிலுக்கு உங்களுடைய பணியெல்லாம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய சார் முன்னாடி இதெல்லாம் தலைவருடைய சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு உதவியா இருந்து எங்களுடைய அண்ணன் பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய அண்ணன் அவருடைய பணின்றது மிகப்பெரிய பணி. அதாவது உள் தூய்மை காட்டிலும் நம்மளோட வெளிப்புறமும் செய்யக்கூடிய தூய்மைன்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான காற்றை சுத்தப்படுத்தி கொடுத்து அந்த வாழ்வை நம்ம வாழ்வதற்காக செய்யக்கூடிய பணின்றது அவங்களுடைய பணி. அதனால அந்த பணியும் நம்மளுடைய பணியும் ஒன்றுதான்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த எங்களுக்கு வழிகாட்டியா இந்த உழவார பணிக்கு வழிகாட்டியை கொடுத்த இந்த 6 நாட்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஐயன் சாம்பலையும் பூசிக்கொண்டு வந்து உந்தன் பரதேசி வேடம் நானும் கண்டு, ஐயன் சாம்பலையும் பூசிக்கொண்டு வந்து உந்தன் பரதேசி வேடம் நானும் கண்டு, சாய சாம்ப சிவ சங்கரா சாம்ப சிவ சங்கரா சம்போ மகாதேவா, ஐயன் சாம்ப சிவ சங்கரா சாம்ப சிவ சங்கரா சம்போ மகாதேவா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் கருப்பனேந்தல் மடத்தில் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிகள் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் சித்தர்கள் வழியில் தமிழ் முறைப்படி உலக நன்மை, நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி மகா வேள்வி யாகம் நடைபெற்றது. இதற்காக மாயாண்டி சுவாமி சன்னிதானம் முன்பாக யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு தவத்திரு செழியன் சுவாமிகள் தலைமையில் சித்தர்கள் வழியில் தமிழ் முறைப்படி மகா வேள்வி யாகம் நடைபெற்றது. கருப்பனேந்தல் மடத்தில் கட்டப்பட்டு வரும் கோயில் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டியும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. வேள்வியை ஒட்டி கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சுவாமிக்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், திரவியம், நெய் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டு அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் மதுரை, மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கருப்பனேந்தல் மடத்தின் நிர்வாகிகள், கட்டிக்குளம் கிராம மக்கள், பக்தர்கள் செய்திருந்தனர். தனி